Hello students, 10th Maths Chapter 2 Numbers and Sequence example 2.21 இந்த வீடியோல பார்க்கலாம். The general term of the sequence is defined as அப்படின்னு சொல்லிட்டு general term கொடுத்திருக்காங்க. an is equal to n into n plus 3 where n is a natural number. n வந்து odd இருந்துச்சுன்னா இந்த sequence இந்த formula யூஸ் பண்ணணும். அதே மாதிரி n வந்து even இருந்துச்சு அப்படின்னா n square plus 1. n வந்து even இருக்கும்போது ஓகேயா. நம்மளுக்கு என்னென்ன டேர்ம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபைண்ட் தி 11th and 18th டேர்ம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 11th டேர்ம் அப்படின்னா அது ஆட் நம்பர். ஸோ நம்மளுக்கு இந்த ஜென்ரல் டேர்ம் யூஸ் பண்ணி நம்ம பண்ணணும். அது 18th டேர்ம்னா அது ஈவன் நம்பர். ஸோ இந்த ஜென்ரல் டேர்ம் யூஸ் பண்ணி செய்வோம். இப்போ ஃபர்ஸ்ட் 11th டேர்ம் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆட் நம்பர். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் வச்சு பண்ணணும். ஸோ n into n plus 3. ஓகே, அப்போ an is equal to n into n plus 3. n-க்கு பதிலாக நம்ம 11 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 11 இங்கே 11 into 11 plus 3 வரும். ஸோ a11 is equal to 11 into ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 14. ஸோ 11 into 14. இப்போ a11 is equal to 154 அப்படின்னு ஆன்சர் கிடைச்சிச்சு. அடுத்து 18th டேர்ம் கண்டுபிடிக்கணும். 18னா ஈவன். ஸோ இந்த ஜென்ரல் டேர்ம்ல நம்ம ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்றோம். ஸோ an is equal to n square plus 1 அப்படின்ற ஜென்ரல் ஃபார்முலா எடுத்துக்கிறோம். இப்போ n-க்கு பதிலாக 18th டேர்ம்ல 18 சப்ஸ்டியூட் பண்றோம். ஸோ a18 is equal to 18 square plus 1. 18 squareனா 324 plus 1 அப்படி இருக்கு. a18 is equal to 325. ரெண்டு வேல்யூ கிடைச்சிருச்சு. இதோட சம் முடிஞ்சு. தேங்க்யூ.